First of all, thank you to all my fans who have always supported me through my lows and highs, who have always believed in me. So, thank you a lot. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் திருமணத்தை ஆவணப்படமாக தயாரித்து நெட்ஃபிளிக்ஸ் OTTயில் வெளியிட இருக்கும் நிலையில் அதன் முன்னோட்டத்தில் 3 வினாடி நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட சில காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. He is that person my heart or my soul was searching for. செட்ல இருக்கிற யாருக்குமே we were in a relationshipன்றதே லாஸ்ட் ஸ்கெட்யூல் வரைக்கும் தெரியாது. இதற்கு நடிகர் தனுஷ் ஆட்சேபம் தெரிவித்தும் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டும் நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நடிகர் தனுஷை கடுமையாக விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் நடிகை நயன்தாரா. அதில் உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜா உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான உங்கள் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து தனுஷ் பிரபல நடிகராக மாறியிருப்பதாக அந்த அறிக்கையை தொடங்கியிருக்கிறார் நயன்தாரா. உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவர் மட்டுமின்றி தனது திருமணம் குறித்த ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாக பாதிப்படைந்திருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கும் நயன்தாரா நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடம் இருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக 2 வருடங்களாக காத்திருந்தோம். எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையே கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நயன்தாரா. சமீபத்தில் வெளியான திருமண ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 3 வினாடி வீடியோவிற்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பியது அதிர்ச்சி அளிப்பதாகவும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்பட்டிருப்பது மிகவும் வினோதமாக இருப்பதாக கூறியிருக்கும் நயன்தாரா கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்றும் மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல 1% கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனது கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராமில் நயன்தாரா பதிவிட்ட தனுஷுக்கு எதிரான அறிக்கைக்கு தனுஷுடன் ஜோடியாக நடித்த நடிகைகளான ஸ்ருதி ஹாசன், மரிகான் பார்வதி, கொடி அனுபமா, நையாண்டி நஸ்ரியா மற்றும் மஞ்சுமா மோகன், ஐஸ்வர்யா, அஞ்சு குரியன் ஆகியோர் லைக் செய்து தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். நானும் ரவுடிதான் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏற்பட்ட நிஜ கலாட்டா தான் ஜெயிலர் பட பிளாஸ்ட் மோகன் காமெடி என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அதே நேரத்தில் நயன்தாரா பணம் சம்பாதிக்க தனுஷை விமர்சிப்பதாக அவரது ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதற்கிடையே 2013ஆம் ஆண்டு தனுஷின் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்த எதிர்நீச்சல் படத்தில் ஒரு பாடலுக்கு சம்பளமே வாங்காமல் நயன்தாரா ஆடி கொடுத்ததாக தனுஷ் அளித்த பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஜஸ்ட் கேட்டோம் அப்படிங்கிறதுக்காக she just said you are my friend, I won't take money from you. ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க அந்த சாங். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி மற்றும் வேல்ராஜ்.